அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு வீடு வீடாந்தரம் மெடிக்கல் ஷாப், மருந்து கடை போல எல்லாருடைய வீட்டிலும் டப்பா டப்பாவாக மருந்து இருக்கிறது. காலையில 10 மாத்திரை, மத்தியானம் 10 மாத்திரை, ராத்திரிக்கு 10 மாத்திரை. இது எல்லாமே சுகர் வந்தா இன்ஜெக்ஷன், இது எல்லாமே டயாலிசிஸ். இப்படி வீட்டுக்கு வீடு எல்லாருடைய வீட்டிலும் மருந்து கடைகளை போல மருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? இவ்வளவு மருந்து சாப்பிட வேண்டிய தேவை என்ன? கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதற்கு உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை நாம் அடியோடு மறந்து விட்டோம். நபிகள் நாயகத்துடைய பல சுன்னத்துகள் நம்ம வீட்டிலும் நம்முடைய உடம்பிலும் காணாமல் போய்விட்டது. இப்படி சுன்னத்தை விட்ட ஒரே காரணத்தினால்தான் பல நோய்களுக்கு இன்னைக்கு நாம் அடிமையாகிப்பட்டு விட்டோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணங்களுக்கு பல விஷயத்தை சொல்லலாம். தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லி இருக்கிறேன். அது பூராமே தலையிலாக மாறிவிட்டது. சாப்பிடுவது எப்படிங்கக்கூடிய முறையை நாம் தவற விட்டு விட்டோம். தூங்குவது எப்படி என்பதை நாம் மறந்து விட்டோம். பாத்ரூமுக்கு செல்லுகின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும், எப்படி அந்த பாத்ரூமுக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்து விட்டோம். தூங்கி எழுந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்து விட்டோம். இப்படி காலையில் எழுந்தது முதல் ராத்திரி படுக்கின்ற வரை பலவிதமான சுண்ணத்துகள் நம்ம வீட்டில் காணாமல் போய்விட்டது. பலவிதமான சுண்ணத்துகள் விட்டதனுடைய ஒரே காரணம்தான் பல வியாதிகளுக்கு நாம் இன்றைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆண்களிடத்திலிருந்தாலும் சரி, பெண்களிடத்திலிருந்தாலும் சரி. ஆண்களும் பெண்களும் யாரிடத்திலுமே இன்றைக்கு நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து இல்லை என்பதுதான் சத்தியமான வாக்கு. பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வர வேண்டுமா, பரக்கத்துடைய மலக்குகள் வர வேண்டுமா, பெண்கள் தலை மறைத்து நடக்க வேண்டும். தலை எப்பொழுதும் முக்காடு போட்டு முடியை மறைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரஹமத்துடைய மலக்குகள், பரக்கத்துடைய மலக்குகள் வருவார்கள் என்று சொன்னார்கள். எந்த வீட்டுல நீங்க தலைமறைக்கிறோம்? அது ஒரு அநாகரிக மாதிரி, அது ஒரு ஏதோ ஒரு நம்ம தப்பு செய்யறோமோ அப்படி என்று நினைக்கிறார். அது அவர்களுக்கு ஒரு மானக்கேடாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பலவிதமான நோய்களுக்கும் அவர்களும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய வீடுகள் பூராமே இன்னைக்கு மருத்துவமனையாக, மெடிக்கல் ஷாப்பாக, மருந்து கடைகளாக மாறுவதற்குண்டான ஒரே காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட்டதுதான் மெயினான காரணம். அதனால் இந்த மாசத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1501வது வருஷம் ஆரம்பமாகிவிட்டது. இனி மேலாவது சாப்பிடக்கூடிய முறைகளை மாற்றுங்கள், தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை மாற்றுங்கள், தூங்கக்கூடிய நேரத்தை மாற்றுங்கள். இப்படி பலவிதமான மாற்றங்கள் நாம் மாற்ற வேண்டியது இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை நாம் முருக பிடித்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோமையானால் எல்லா நோய்களும் நம்மை விட்டு போய்விடும். நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்லோடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை வேறு எபிசோடில் சந்திப்போம்.